والسلام على سيد المرسلين محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما آتيتم من زكاة تريدون وجه الله فأولئك هم المضعفون. صدق الله العليم. قال النبي صلى الله عليه وسلم: ما نقصت صدقة من مال، أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானது. அவனுடைய சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக எங்கிருக்கும் நம்மின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய கிருபையினால் சங்கைக்கும் ரஹ்மத்துகளை பொரியக்கூடிய ரமலான் மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா அமல்களையும் கபூல் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் என்பது எல்லா வகையான விஷயங்களுக்கும் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் ஒரு அழகிய வழிகாட்டுதல்களை கொண்ட ஒரு மார்க்கமாகும். எந்த ஒரு விஷயமும் இஸ்லாம் வழிகாட்டாத விஷயம் என்று சொல்லிவிட முடியாது. எல்லா விஷயங்கள், ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் இஸ்லாம் ஒரு அழகான வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இஸ்லாம் பொருளாதாரத்திற்கும் ஒரு அழகான வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லா மக்களும் பசி இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாம் தந்தைய ஒரு அழகிய வழிகாட்டுதல் தான் ஒரு மனிதன் எப்படி சம்பாதிக்க வேண்டும், ஒரு மனிதன் எப்படி செலவு செய்ய வேண்டும். மார்க்கம் சொல்லும்படி ஒவ்வொரு முஸ்லிமும் சம்பாதித்தாலும் அதை செலவு செய்தாலும் கண்டிப்பாக உலகத்தில் பசி என்பது இருக்காது, பட்டினி என்பது இருக்காது. அவ்வளவு அழகாக ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டுதல்களை இஸ்லாம் நம் அவர்களுக்கு தந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுவான்: லா தஜஅல் யதக மக்லூலதன் இலா உனக வலா தபசுதுஹா குல்லல் பஸ்த். நீங்கள் சம்பாதித்த பொருட்கள் அதுல செலவு செய்யுங்க அப்படின்னு சொன்னா, செலவு செய்யாம உங்களுடைய கைகளை கழுத்துல கொண்டு போய் கட்டிக்காதீங்க. அதாவது மொத்தமுமே செலவு செய்யாம இருக்காதீங்க, எல்லாத்தையுமே செலவு செய்யறவனாலும் இருக்காதீங்க, நடுநிலைமையாக நீங்க செலவு செய்யுங்க என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு அழகிய வழிகாட்டுதல் பொருளாதாரத்தில் கொடுத்திருக்கிறான். அதுதான் இந்த ஜகாத் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயம். இந்த ஜகாத் சரியான முறையில் கொடுக்கப்படுமேயானால் உலகத்தில் வறுமை என்பது இருக்காது, எந்த முஸ்லிமும் பட்டினியாக இருக்க மாட்டார்கள். இந்த ஜகாத் என்பது இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட ஒரு அடிப்படையான கடமையான ஒன்று. இஸ்லாத்தின் கடமைகள் 5 என்பதாக சொல்லுவாங்க. அந்த 5ல இந்த ஜகாத் என்பது ஒன்றாக இருக்கு. அடிப்படை கடமையாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஜோடி ஜோடியா ஒரு 3 விஷயங்கள் அல்லாஹ் சொல்லுவான், இணைத்து சொல்லுவான். எந்த இடத்துல வந்தாலுமே ரெண்டுமே சேர்ந்துதான் வரும். அந்த 2 விஷயங்கள், முதலாவது அல்லாஹ் தஆலா அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் என்று எங்கெல்லாம் சொல்லுகிறானோ அப்ப ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூடவே சொல்லுவான். இரண்டாவது, அல்லாஹ் தஆலா எங்கெல்லாம் தன்னை வணங்கும்படி சொல்லுவானோ அங்கெல்லாம்
பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்பதாகவும் அல்லாஹ் தஆலா சொல்லுவார். மூன்றாவது, எங்கெல்லாம் அல்லாஹ் தஆலா தொழ வேண்டும் என்பதாக கட்டளையிடுகிறானோ அங்கெல்லாம் அல்லாஹ் தஆலா இணைத்து ஜகாத்தையும் கூறுவான். அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத், தொழுகவும் செய்யுங்கள் ஜகாத்தையும் கொடுங்கள் என்பதாக. இப்படி இருக்கக்கூடாது. நான் 5 வேளை சரியான முறையில் தொழுகுவேன், எல்லா நஃபில்களையும் தொழுகுவேன், ஆனா ஜகாத்து கொடுக்க மாட்டேன் என்பதாக இருந்துடக்கூடாது. அதே மாதிரி ஜகாத்து செலவு எவ்வளவு வேணா செய்வேன், ஆனா பள்ளிக்கு வந்து நான் தொழுக மாட்டேன் அப்படின்னு இருந்துடக்கூடாது. இந்த ரெண்டு விஷயங்கள் எதெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறானோ அதுல ஒண்ணுல குறை செஞ்சோம் அப்படின்னு சொன்னா இன்னொன்னும் குறையாகத்தான் ஆகும் என்பதாக சஹாபா பெருமக்கள் சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஜகாத் என்பது ஒரு அடிப்படையான கடமை. அதில யாருக்கும் அல்லாஹ் தஆலா ருக்ஸத் கொடுக்கல. இவர் விட்டுக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா யாருக்குமே அனுமதி தரல. யாரெல்லாம் ஜகாத்துடைய நிசாபை அடைவார்களோ கண்டிப்பாக அவர்கள் ஜகாத்து கொடுத்தே ஆக வேண்டும். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பஷீர் இப்னு ஹஸாசியா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் வரார். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன், மார்க்க விஷயங்களை சொல்லுங்கன்னு சொல்றான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மனிதருக்கு மார்க்க விஷயத்தை சொல்றான். தொழுகணும், ஜகாத்து கொடுக்கணும், ஹஜ்ஜு செய்யணும், நோன்பு வைக்கணும், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யணும். இது மாதிரி எல்லா விஷயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி முடிச்சோடனே அந்த பஷீர் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் அவர் சொன்னாரு, நீங்க சொன்ன எல்லா விஷயத்துக்கும் நான் உடன்படுறேன், ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் எனக்கு நீங்க கொஞ்சம் சலுகை வழங்குங்க, எனக்கு மட்டும் கொடுக்க வேணாம்னு சொல்லுங்க, ஜகாத்து மட்டும் எனக்கு கொடுக்காம இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஜகாத்து கொடுக்காம நீ எப்படி சொர்க்கத்துக்கு போவ, எதை வச்சு நீ சொர்க்கத்துக்கு போவ என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஜகாத்து கொடுக்க தகுதியாக ஒருத்தவர் இருந்து அவர் ஜகாத்து கொடுக்கல அப்படின்னு சொன்னா அவர் எப்படி சொர்க்கம் போவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அந்த அளவிற்கு ஒரு அடிப்படையான ஒரு கடமை ஜகாத்தாக இருக்கு. நபி அவங்க வஃபாத் ஆறாங்க. அதுக்கு பிறகு பல கூட்டங்கள் பெரியுது. அதுல ஒரு கூட்டம் சொல்லுது, முஸ்லிமா இருந்தவங்களே ஒரு கூட்டம் சொல்றாங்க, இனிமே நான் ஜகாத்து கொடுக்க மாட்டேன், தொழுகுவேன் ஆனா ஜகாத்து கொடுக்க மாட்டேன் என்பதாக சொல்றாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மிம்பர் படியில ஏறி நின்று சொல்றாங்க, யாரெல்லாம் ஜகாத்து தருவதற்கு மறுப்பாங்களோ அவங்களோட நான் சென்று போரிடுவேன். நபி அவங்களுடைய காலத்துல ஒரு பெரிய ஒட்டகமும் அதோட சேர்த்து கயிறையோ அல்லது குட்டியோ கொடுத்திருந்தா என் காலத்திலையும் அப்படியே கொடுக்கணும். யாராச்சும் அந்த கயிறை தரமாட்டேன், அந்த குட்டியை தரமாட்டேன் குறைச்சா கூட அவரோட சென்று நான் போரிடுவேன் என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போய் கேட்டாங்க, அபூபக்கரே, இஸ்லாமியர் போரிடணும் அப்படின்னு சொன்னா ஒரு முஸ்லீம் மேல போய் போர் செய்ய முடியாது, அது மார்க்கம் அனுமதி தரலையே, நீங்க எப்படி இந்த மாதிரி நீங்க ஏலான் செஞ்சீங்க, அறிவிப்பு செஞ்சீங்க? அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஜகாத்தை பத்தி சொல்றான், ஜகாத் கொடுக்கணும்னு சொல்றான். எப்போ ஒரு மனிதர் குர்ஆன்ல உள்ள வார்த்தையை மறுக்கிறாரோ அவர் முஸ்லீமே இல்லை, அதனால அவரோட நான் போர் புரிவேன் என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஜகாத் என்பது முக்கிய கடமையான ஒன்று. ஒரு மனிதனை முஸ்லிமா என்பதாக தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு ஒன்று என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துல சொல்லி காமிச்சாங்க. எனவே ஜகாத்தை சரியான முறையில் நாம் கொடுக்கணும். எப்ப நமக்கு ஜகாத்து கடமை ஆகுதோ அதை நாம கொடுக்கணும். அல்லாஹ் தஆலா ஜகாத்தை பத்தி சொல்லும் பொழுது, நான் கொடுத்ததுல இருந்து நீங்க கொடுங்க, நீங்களா உங்களுடைய திறமையில சம்பாதிச்சது நினைக்காதீங்க. எத்தனையோ பேர் திறமை இருந்தும் சம்பாதிக்க முடியாம செல்வங்களை சேர்க்க முடியாம இருக்கிறாங்க. உங்களுக்கு செல்வம் கிடைச்சிருக்கு, சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா நான் கொடுத்தது, உங்களுக்கு கொடுத்தது நான், அதுல இருந்து நீங்க கொடுங்க என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே அல்லாஹ் தஆலா கொடுத்த பொருள்ல இருந்து மனம் வந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம அல்லாஹ்வினுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஜகாத்தை நாம கொடுக்க வேண்டும். பொதுவா வெளி சூழல்ல பார்க்கும் பொழுது ஜகாத்து கொடுக்கறதுனால
நம்முடைய பணங்கள் குறையிற மாதிரி தெரியும். ஷைத்தான் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை போடுவான். ஆனா கண்டிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஜகாத்துடைய பொருள் இருக்குது கண்டிப்பாக செல்வங்களை குறைக்காது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்துல சொல்லுவான், ஷைத்தான் உங்களிடத்துல ஏழ்மையை கொண்டு வாக்களிப்பான். நீங்க ஜகாத்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஏழ்மை வந்துடும் அப்படின்னு சொல்லி ஷைத்தான் சொல்லுவான். அல்லாஹ்வாகிய நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க ஜகாத்து கொடுங்க உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் என்பதாக நான் சொல்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். சைத்தான் சொல்றதை கேட்டு வறுமைக்கு பயந்து ஜகாத்து கொடுக்காம விட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வினுடைய வார்த்தையை விட்டுட்டோம், சைத்தானுடைய வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டோம் என்பதாக அர்த்தம். இல்ல எனக்கு அல்லாஹ் தஆலா ஜகாத்து கொடுக்கறதுனால மென்மேலும் வளர்ச்சியை கொடுப்பான் அப்படின்னு நாம ஜகாத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தையை மதிச்சு நம்முடைய வாழ்க்கையில நாம நடந்தோம், ஷைத்தானை நாம துரத்தி விட்டோம் என்பதாக அர்த்தம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஜகாத் என்பது ஒருபோதும் நம்மளுடைய மாலை குறைக்காது, நம்மளுடைய செல்வங்களை குறைக்காது. மேலும் ஜகாத்து கொடுப்பதனால அல்லாஹ் தஆலா நம்முடைய செல்வங்கள்ல சில விஷயங்கள் அல்லாஹ் தஆலா செல்வம் கொடுக்குறான். குறிப்பாக அல்லாஹ் தஆலா ஹிஃபுல் மாலை கொடுக்குறான். ஜகாத்துடைய பொருள் இருக்குது, நம்முடைய செல்வம் ஒரு 2 லட்சம் இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல இருந்து ஒரு 5000 ஜகாத் அப்படின்னு சொன்னா அந்த ஜகாத்தை அந்த 5000 நாம் எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா மீதம் உண்டான 1,95,000 அல்லாஹ் தஆலா பாதுகாப்பாக வச்சிருப்பான். எந்த ஒரு தேவையில்லாத செலவோ காணாம போறதோ அல்லது அது அழிஞ்சு போறதோ இது இல்லாம அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். ஏன்னு சொன்னா அந்த ஜகாத்துடைய பொருள் இருக்குது நம்மளை பொறுத்தவரை அது அழுக்கு, நம்மளை பொறுத்தவரை அது அழுக்கு. காரணம் அது ஏழைகளுடைய காசு. அது நம்ம இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, மா ஹாலத்தில் ஜகாத்து மாலன் கத்து இல்லா அஹலத்தஹு. ஜகாத்துடைய பொருள் எந்த பொருள்ல தேங்கி இருக்குதோ, எந்த பொருளோட கலந்து போயிருக்குதோ மீதி உண்டான எல்லா பொருள்களையும் அழித்து விடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கொடுக்க வேண்டிய அந்த ஒரு 5000 கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா மீதம் உண்டான 1,95,000 அந்த ஜகாத்துடைய காசு அழிச்சிடும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய உடம்புல ஒரு கேன்சர் கட்டி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா உடனே ஆபரேஷன் பண்ணி அதை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா உடம்பு ஃபுல்லா பரவாம இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னா உடம்பு ஃபுல்லா பரவி உடம்பையே அழிச்சிடும். அதே மாதிரிதான் ஜகாத்துடைய காசை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா மீதம் உண்டான பணத்தை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். அதை கொடுக்க மறுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா மீதம் உண்டான எல்லா பணத்தையும் அல்லாஹ் தஆலா ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் அல்லாஹ் தஆலா வசூல் பண்ணிடுவான். அது பல்மடங்காக அல்லாஹ் தஆலா வசூல் பண்ணிடுவான். சில நேரத்தில் நமக்கு அதனால தொந்தரவு ஏற்படும். அல்லாஹ் தஆலா இந்த 5000 நீ கொடுக்கல அப்படின்னா போன்ற நான் எப்படி வசூல் பண்ணேன்னு சொல்லி வசூல் பண்ணும் பொழுது சில நேரத்தில் பெரிய நோயை கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா நோய் வந்த மாதிரி ஆயிடும், நம்முடைய காசு போன மாதிரி ஆயிடும். எனவே ஜகாத்துடைய பொருளை கண்டிப்பாக கவனமாக நாம் எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு ஹிஃபுல் மால். நம்முடைய பொருட்களை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். ரெண்டாவது, ஜகாத்து கொடுப்பதனால கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் பரக்கத்துல் மாலை அல்லாஹ் கொடுப்பான். நம்முடைய பொருட்கள்ல அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கொடுப்பான். பரக்கத்துனா என்ன நமக்கு தெரியும். குறைந்த செலவுல அல்லாஹ் தஆலா பெரிய பெரிய காரியங்கள் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றுறோம். அல்லது செலவுகளை அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு குறைச்சு கொடுப்பான். இதுதான் பரக்கத்துல் மால். எந்த மனிதர் ஜகாத்து கொடுப்பாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி பரக்கத்துல் மால் அவருடைய மால்ல அல்லாஹ் தஆலா ஒரு பரக்கத்தை கொடுத்துரும். போன வருஷம் கேள்விப்பட்ட ஒரு செய்தி, அதாவது தெரிந்தவர் அவரே சொன்னார், அவருடைய குழந்தைக்கு காய்ச்சல் ஆயிடுச்சு. அப்போ அவரை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் காமிச்சிட்டு வந்தாரு. செலவு மொத்தம் 300 ரூபா ஆச்சு. அதே நாள்ல ஒரு வாரத்துக்கு பிறகு அவர் சொல்றாரு, அவருடைய தெரிந்தவர்ல ஒருத்தவருடைய பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம காய்ச்சல் தான்,
அதே மாதிரி காமிச்சாங்கன்னா பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் வச்சாங்கன்னா 2 லட்சம் செலவாயிருச்சான். 2 லட்சம் செலவாயிருச்சான். எனவே அந்த மனிதர் சாலிஹான மனிதர், அவர் ஜகாத்தினுடைய பரக்கத்தின் காரணமாக அல்லாஹு தாலா இது போன்ற செலவுகளை, தேவையில்லாத செலவுகளை அல்லாஹு தாலா குறைந்து விடுவான். நம்முடைய மால்ல அல்லாஹு தாலா பரக்கத்தை ஏற்படுத்துவான். அதே மாதிரி ஜகாத்தை கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனம் சொல்லுவாங்க, மீதம் உண்டான பணங்கள் இருக்குதுல, அந்த பணங்கள் அல்லாஹு தாலா நல்ல வழியில மட்டும்தான் செலவு செய்ய வைப்பான். ஏன்னா மார்க்கத்தை பொறுத்தவரையும் எப்படி சம்பாதிக்கிறோம் அதுவும் நல்ல வழியில இருக்கணும், எப்படி செலவு செய்யறோம் அதுவும் நல்ல வழியில இருக்கணும். நாளைக்கு அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கும் பொழுது எப்படி சம்பாதிச்ச அந்த கேள்வியோட நிறுத்திட மாட்டான். எப்படி சம்பாதிச்ச, எப்படி செலவு செஞ்ச, ரெண்டுமே ஹலாலாக இருக்கணும் என்பதாக அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். எனவே ஜக்காத்து கொடுப்பதனால் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய மீதம் உண்டான எல்லா பொருட்களையும் அல்லாஹ் தஆலா நல்ல பொருள்ல மட்டும்தான், நல்ல வழியில மட்டும்தான் அல்லாஹ் தஆலா செலவு செய்ய வைப்பான். மேலும் ஜக்காத் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே என்ன அப்படின்னு சொன்னா, வளரக்கூடியது, வளர்க்கக்கூடியது. நம்முடைய மீதம் உண்டான எல்லா பணங்களையும் இந்த ஜக்காத் கொடுப்பதன் மூலமாக அது வளர்ந்துக்கிட்டே தான் போகுமே தவிர அது குறைஞ்சிக்கிட்டு போகாது. யாரெல்லாம் வருஷம் வருஷம் நம்மள ஜக்காத்தை கரெக்டாக கொடுக்குறோமோ அவங்கள்ட்ட போய் கேட்டா சொல்லுவாங்க, அனுபவ ரீதியா சொல்லுவாங்க, ஜக்காத்து கொடுக்கறதுனால என்னுடைய பணங்கள் அதிகமாகிக்கிட்டு தான் இருக்கு, எனக்கு அல்லாஹ் தஆலா இன்னும் அதிகமாக கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான் என்பதாக அனுபவ ரீதியாக வருஷம் ஜக்காத்து கொடுக்குறவங்க சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஜக்காத்துடைய பொருள் என்பது நபி அவர்களே சொன்னாங்க, அது கண்டிப்பாக நம்மளுடைய பொருட்கள்ல குறைக்க செய்யாது, அது அதிகப்படுத்தி கொண்டே தான் இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா ஜக்காத் எதுக்காக வேண்டி வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், கைலா யகூன தூலதம் பைனல் அக்னியா, செல்வங்கள் பணக்காரர்கள்ட்ட மட்டும் சுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது, ஏழைகளிடத்திலும் போகணும், அவங்களும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேலே கொண்டு வரணும் என்பதற்காக வேண்டித்தான் நாம ஜக்காத்தை நாம கடமையாக ஆக்கியிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பதிவு செய்வோம். ஒவ்வொரு பணக்காரர்களும் சரியான முறையில ஜக்காத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கண்டிப்பாக அடுத்து ஜக்காத்து கொடுக்கிற அளவுக்கு உயர்ந்துருவாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு அழகான வழிகாட்டுதல் இந்த ஜக்காத்தின் மூலமாக வச்சிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள, நீ யமனுக்கு போங்க, அங்க போய் கவர்னரா இருந்து அந்த மக்களுக்கு நீங்க வழி நடத்துங்க அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க. அங்கதான் இருந்தாங்க. நபியுடைய காலத்திலேயும் ரொம்ப அழகான முறையில அவங்க மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில சொன்னாங்க, அதை நடைமுறைப்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலம், அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்துல முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த யமன்ல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வசூலிச்ச அந்த ஜக்காத்தையும் ஜிஸ்யா என்று சொல்லக்கூடிய அந்த வரியையும் சேர்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன அனுப்பி வச்சாங்க. அவங்க தான் அமீருல் முஃமினீன். எங்கெல்லாம் இஸ்லாமிய ஆட்சி நடக்குதோ அதனுடைய தலைவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த நேரத்தில் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு அனுப்பி வச்சப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கடிதம் எழுதினாங்க, இதை எதுக்கு எனக்கு அனுப்பி வைக்கிறீங்க, உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஏழைகளுக்கே கொடுங்க என்பதாக சொல்லும் பொழுது, அப்போ முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க திருப்பி கடிதம் எழுதுறாங்க, எங்களுடைய ஏழைகளுக்கு கொடுத்தது போக மீதம் உண்டான 1/3 பங்கு தான் உங்களுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம், 1/3 பங்கு மிச்சமாயிருச்சு, ஏழைகளுக்கு கொடுத்தது போக அதுதான் உங்களுக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொன்னான். அடுத்த வருஷம் அதே மாதிரி ஜக்காத்துடைய பொருளையும் ஜிஸ்யாவுடைய பொருளையும் அனுப்பும் பொழுது அப்போ கொஞ்சம் அதிகமாகவே அனுப்புனாங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக இருக்கு. அப்போ ஏன் திருப்பி அனுப்புறீங்கன்னு கேட்கும் பொழுது திருப்பி சொன்னாங்க, எங்கள் ஊரில் உள்ள ஏழைகளுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தான் அவங்களுக்கு மீதி அனுப்பியிருக்கோம்னு சொல்லி. அடுத்த வருஷம் எதெல்லாம் ஜக்காத்துன்னு வசூல் பண்ணாங்களோ, எதெல்லாம் ஜிஸ்யான்னு வசூல் பண்ணாங்களோ எல்லாத்தையுமே அனுப்பி விட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க, போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக இருக்கு, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கும் பொழுது, எங்கள் ஊரில் ஜக்காத்தை வாங்குறதுக்கு ஆள் இல்லை, எல்லாருமே பணக்காரராக ஆயிட்டாங்க,
எல்லாமே ஜக்காத்து கொடுக்கறதுக்கு தகுதியானவர்களாக ஆகிட்டாங்க. இப்ப எப்படி இவங்கள்ட்ட கொடுக்கறது? அதனால தான் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட அனுப்பி வச்சேன் என்பதாக முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அளவிற்கு ஜக்காத் என்பது நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவர்களை ஒரு பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்களாக, அவர்களே ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் தஆலா செழிப்பாக ஆக்குவதற்காக வேண்டி இந்த ஜக்காத்தை கொடுத்திருக்கு. இந்த ஜக்காத்தை யாரெல்லாம் கடமையாக இருக்குதோ அவங்கெல்லாம் சரியாக நிறைவேற்றும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்முடைய சமுதாயத்தில் பார்க்க முடியும். இப்போ ஜக்காத்து சம்பந்தமான ஒரு சில மசாயில்கள். ஜக்காத்து யார் மீது கடமை அப்படின்னு சொன்னா, யார்கிட்ட தங்கம் 11 பவுன் இருக்குதோ அவங்க மேல ஜக்காத்து கடமை, அல்லது 612 கிராம் வெள்ளி இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்க மேல ஜக்காத்து கடமை, அல்லது பணமாகவோ வியாபார சரக்குகளாகவோ அவங்களிடத்துல இன்றைய மதிப்பின்படி 1,80,000 இருந்தா அவங்க மேல ஜக்காத்து கடமை. இந்த பணம் ஒரு 1,80,000 இருக்கு அப்படின்னு சொன்னா என் மேல ஜக்காத்து கடமையாயிரணும். வருஷம் வருஷம் நான் ஜக்காத்து கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அடுத்த வருஷம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா கொடுக்க தேவையில்லை. ஆனால் 1,80,000 விட அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஜக்காத்து வருஷம் வருஷம் நாம கொடுக்கணும். அது என்ன 1,80,000 அப்படின்னு சொன்னா, நபியவர்கள் சொன்ன கணக்கு வெள்ளி அப்படிங்கிற பட்சத்துல 612 கிராம் அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு 612 கிராம் அந்த வெள்ளியோடைய மதிப்பு 1,80,000 இருக்கு. போன வருஷம் நான் ஜக்காத்தை பற்றி சொல்லும் பொழுது 80,000 90,000 தான் சொன்னேன். காரணம் என்ன சொன்னா, வெள்ளியோடைய மதிப்பு அப்ப கம்மி, இப்ப அதிகமா ஆயிடுச்சு. எனவே ஒரு மனிதரிடத்துல 1,80,000 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அல்லது வியாபார சரக்குகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவர் மீது ஜக்காத்து கடமையாகும். எந்தெந்த பொருள்கள் மீது ஜக்காத்து கடமை எல்லாம் வச்சிருக்கான்? தங்கத்தில் அல்லாஹ் தஆலா ஜக்காத்து கடமையாக்கி இருக்கான். வெள்ளியில ஜக்காத்து கடமை, பணத்துல ஜக்காத்து கடமை, கால்நடைகள்ல ஜக்காத்து கடமை, வியாபார சரக்குகள்ல அல்லாஹ் தஆலா ஜக்காத்து கடமையாக ஆக்கியிருக்கான். அதே போல ஒரு மனிதர் வாடகைக்கு வீடை விட்டுருக்கிறாரு. இப்ப அந்த வீட்டுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமான்னு கேட்டா வீட்டுக்கு ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை. அதுல இருந்து வர வாடகை பணம் நம்ம இடத்துல சேமிப்பாகவே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த சேமிப்பு நம்மளுடைய பணத்தோட சேர்த்து பார்க்கும் பொழுது 1,80,000 விட அதிகமா இருந்துச்சுன்னா அப்ப நம்ம மேல ஜக்காத்து கடமை. அதே மாதிரி ஒரு காலி இடத்த ஒருத்தவர் வாங்குறாரு, இதை நான் வீடு கட்டுவேன், அதை வாடகைக்கு விடுவேன் அப்படிங்கிற சிந்தனையில வாங்கினார் அப்படின்னு சொன்னா அந்த காலி இடத்துக்கு ஜக்காத்து கடமை இல்லை. இதே காலி இடத்தை வாங்குறாரு, இதை நான் வியாபாரம் பண்ணுவேன், இதை நான் விற்பேன் அப்படிங்கிற நியத்துல வாங்கிட்டாருன்னா அதுவும் வியாபார பொருள் மாதிரி ஆயிரும், அது மேலேயும் ஜக்காத்து கடமையாக ஆகும். இப்போ யார் யாருக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, குர்ஆன்ல ஒரு 8 சாரார்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னமா ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீனி வல் ஆமிலீன அலைஹா என்பதாக அல்லாஹ் தஆலா 8 சாரார்களை சொல்லி காட்டுறான். அதுல ஒரு சில சாரார்கள் இப்ப இல்லை அப்படின்னு என்ன சொன்னா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், ஜக்காத்தை வசூலிப்பவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாம்னு சொல்லி. இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய நாட்டுல அந்த அவங்களுடைய அரசியல்லே, அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்திலேயே அவங்களுடைய அரசாங்க சார்பாக அனுப்புவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளவருக்கு கொடுக்கலாம். இப்ப அந்த மாதிரி இல்லை, இஸ்லாமிய நாடு நம்ம நாடு இல்லை, அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இல்லாதனால அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அதே மாதிரி அல்லபத்தி குலூபுஹும், இஸ்லாத்துக்கு வர மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம் என்பதாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்கி காட்டினா, லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தை பொறுத்தவரை எந்த நிர்பந்தமும் இல்லை, வர்றவங்க வாங்க, வராதவங்க விட்டுருங்க என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்ன பிறகு அதுவும் இல்லாம போச்சு. ஆக மொத்தத்தில் ஏழைகளுக்கு நம்முடைய ஜக்காத்தை நாம கொடுத்துடணும். ஏழைகளுக்கு கொடுத்து அதை அவர்களுக்கு உரிமையாளர்களாக ஆக்கணும். அதனால என்ன அப்படின்னு சொன்னா, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் முழுமையாக ஆகாதோ அந்த விஷயங்களுக்கு ஜக்காத்துடைய பொருளை கொடுக்க முடியாது. உதாரணமா சொன்ன அப்படின்னு சொன்னா, பள்ளிவாசல் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து கேட்கிறாங்க, பள்ளிவாசலுக்காக வேண்டி ஜக்காத்து பொருளை கொடுக்கலாமான்னா கொடுக்க கூடாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏழைகளுக்கு போக வேண்டிய பொருள் அது.
அதை ஒருத்தவருடைய சொத்தாகவும் இல்லாதனால அதை கொடுக்க முடியாது. அதே மாதிரி மதரசா கட்டுறதுக்காக வேண்டி மராமத் பணிக்காக வேண்டி ஜக்காத் காசை கொடுக்கலாமான்னா கொடுக்க கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு மனிதர்கிட்ட கொடுத்து அந்த காசு செலவு பண்றதுக்கு அவர் மாலிக்காக ஆயிடணும், அவர் அதுக்கு உரிமையாளராக ஆயிடணும். அப்படி கொடுத்தாதான் ஜக்காத்து செல்லுபடி ஆகும். அதே போல யார் யாருக்கெல்லாம் தரக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஜக்காத்துடைய பொருளை நபியுடைய பரம்பரைக்கு தரக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சில நேரங்களில் சில ஹதீஸ்களில் வரும், ஜக்காத்துடைய பொருளை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாயில் எடுத்து போட போவாங்க சின்ன வயசுல. அப்போ சொல்லுவாங்க, நம்முடைய குடும்பத்துக்கு ஜக்காத்துடைய பொருள் ஹராம்னு தெரியாதாப்பா அப்படின்னு சொல்லி நபி அவர்களை எடுத்து போட்டுருவாங்க. எனவே நபி அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு ஜக்காத்துடைய பொருள் கொடுக்கக்கூடாது. அதே போல நம்மளுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் சொல்லி நம்மளுடைய அசல்களுக்கு கொடுக்கக்கூடாது. நான் ஜக்காத்து கொடுக்குறேன், என்னுடைய தாய்க்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது, பாட்டிக்கு கொடுக்கலாமா, தாத்தா கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது, தந்தை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது. அதே போல என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பேர பிள்ளைகள், இவங்களுக்கு நான் ஜக்காத்து கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு கொடுக்கக்கூடாது, மனைவி கணவனுக்கு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஜக்காத்துடைய பொருளை முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சதக்காவாக கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கான். சதக்கா பொருள் எவ்வளவு வேணா கொடுத்துக்கலாம், தர்மமாக கொடுக்கலாம், அன்பளிப்பாக கொடுக்கலாம். ஆனா ஜக்காத்துடைய பொருள் குறிப்பிட்ட நிர்ணயம் இருக்குது, அதுல இருந்து நாம முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதே போல தாண்ட வேலை பார்க்கிறவங்களுக்கு நான் இதை ஜக்காத்துடைய பொருளை வச்சு சம்பளம் கொடுக்கலாமானா அதுவும் கொடுக்கக்கூடாது, சம்பளமாகவும் கொடுக்கக்கூடாது. அதே போல ஒருத்தவர்கிட்ட மில்கியை தாக்கணும், அவருடைய அதிகாரத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிறனால இப்போ எனக்கு நான் ஜக்காத்து கொடுக்குறேன், எப்படி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய வீட்டில் ஒருத்தவர் குடி இருக்கிறாரு, அவருடைய காசை நான் வாங்காமே ஜக்காத்தில் கழிச்சிடலாமான்னா அப்படி கழிக்கக்கூடாது. அவர்கிட்ட வாடகை வாங்கிட்டு நாம திருப்பி அவர்கிட்ட கொடுக்கலாமே தவிர நாம் அப்படி கழிக்கவும் கூடாது. அதே போல ஜக்காத்து எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய சொத்துல 40ல் ஒரு பங்கு. உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு 2 லட்சம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அதை 40ஆல வகுத்தா எவ்வளவு வருமோ அவ்வளவு கொடுக்கணும் ஜக்காத். அதே போல ஜக்காத்து கொடுக்கறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஜக்காத்து நான் கொடுக்கும் பொழுது ஒரு மனிதர்கிட்ட போய் ஒரு 5000மோ 2000மோ கொடுக்கும் பொழுது இதை ஜக்காத்து நியத்தோட கொடுக்கணும். ஜக்காத்து நியத் இல்லாம நான் 50,000 கொடுத்தாலும் அது ஜக்காத்தா ஆகாது, மீண்டும் நான் ஜக்காத்தா கொடுத்துதான் ஆகணும். ஒன்று ஜக்காத்தை கொடுக்கும் பொழுது நியத்து இருக்கணும், அல்லது ஒவ்வொரு வருஷம் ஆரம்பிக்கும் பொழுதும் ஒவ்வொருத்தவங்களும் எடுத்து வச்சிருவாங்க, இந்த வருஷம் என்னுடைய ஜக்காத்து இவ்வளவு காசு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க என்ன செய்வாங்கன்னா எடுத்து வச்சிருவாங்க. அப்படி எடுத்து வைக்கும் போது இது ஜக்காத்துடைய காசுன்னு எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா கொடுக்கும் போது நியத்து வைக்காதனால பிரச்சனை இல்லை. ஆக மொத்தத்துல ஒண்ணு எடுத்து வைக்கும் பொழுது ஜக்காத்துடைய நியத்து இருக்கணும், அல்லது கொடுக்கும் பொழுது ஜக்காத்துடைய நியத்து இருக்கணும். சில நேரங்களில் சில பேர் சொல்லுவாங்க, சில மசாயர்கள் கேட்பாங்க, என்ன அப்படின்னு சொன்னா, ஹஸ்ரத் ஒருத்தவர்கிட்ட நான் ஒரு 50,000 கொடுத்துருந்தேன், கடனா கொடுத்துருந்தேன், திருப்பி வர்ற மாதிரி தெரியல, தரவே மாட்டிக்கிறாரு, இப்ப இதை நான் ஜக்காத்தா வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி ஜக்காத்தா வச்சுக்க கூடாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கொடுக்கும் பொழுது நாம என்ன நியத்துல கொடுத்தோம், கடனாக கொடுத்தோம். ஜக்காத்து நியத்துல கொடுக்காதனால இப்ப அதை ஜக்காத்தாக நியத்து வைக்கும் பொழுது அது ஜக்காத்தாக ஆகாது, மாறாக அது கடனாகத்தான் இருக்கும். மீண்டும் நாம ஜக்காத்தை கொடுக்கணும். மேலும் எப்பொழுது ஜக்காத்து கடமை அப்படின்னு சொன்னா, நம்ம இடத்துல காசு பரிபூர்ணமா, இந்த பணத்துல 1,80,000 சொன்னேன், இப்போ 1,80,000 இந்த மாசம் 10ஆம் தேதி எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நாம இஸ்லாமிய மாதங்களின் கணக்குப்படி தான் ஜக்காத்து கொடுக்கும். நாம ஜனவரியில எனக்கு 1,80,000 வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த ஜனவரியை பார்க்கணுமா அப்படி பார்க்க கூடாது. மாறாக ரமலான்ல வந்திருக்கா, ஷவ்வால்ல வந்திருக்கா, துல்காதால வந்திருக்கான்னு சொல்லி பார்த்து பெறைய பார்த்து அந்த பெறைய குறித்து வச்சுட்டு அடுத்த வருஷம் என்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். அடுத்த வருஷம் 1,80,000க்கு 2 லட்சம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா 2 லட்சத்துக்கு கொடுக்கணும். அதுக்கு அடுத்த வருஷம் அதே பெறையில பார்க்கணும், 2,50,000 இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த காசு கொடுக்கணும். இப்படி எந்த அளவுக்கு உயருதோ வருஷ கடைசியில எவ்வளவு இருக்கோ அதுக்கு தான் கொடுக்கணும். இடையில கூடலாம் குறையலாம்.
ஆனா ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சோ கடைசியில் எப்படி இருந்துச்சோ இதை மட்டும்தான் பார்க்கணும். இப்போ ஒருத்தவருக்கு ரமலான் பிறை 10ல் ஒரு 2 லட்சம் வந்திருக்கு. இப்ப இவர் அடுத்த வருஷம் வரையும் பார்க்கணும். அடுத்த வருஷம் ரமலான் பிறை 10ல் 2 லட்சம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இவர் ஜக்காத்து கொடுக்கும். இப்ப இடையில இந்த 2 லட்சமே இவர்கிட்ட காணாம போயிருச்சு. இப்போ ஒரு 2 மாசத்துல காணாம போயிருச்சு. இப்போ ஒண்ணுமே இல்லாம இருக்கிறார். இப்ப திருப்பி கொஞ்சமா சேர்த்து அடுத்த ரமலான் பிறையில அதே 2 லட்சம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவரு ஜக்காத்தை கொடுக்கணும். எனவே இடையில கூடுதல் குறைவுகளை நம்ம கணக்குல விடக்கூடாது. ஆரம்பத்தில் எப்படி இருக்கு கடைசியில் எப்படி இருக்குது என்பது சரியாக பார்த்து நாம ஜக்காத்து கொடுக்கணும். எனவே ஜக்காத் என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட அளவுன்னு வச்சிருக்கான், இந்த மக்களுக்குன்னு வச்சிருக்கான், இப்படி கொடுக்கணும் என்பதாக வச்சிருக்கான். இதுல மாற்றம் செய்யும் பொழுது நம்முடைய ஜக்காத்து நிறைவேறாம போயிடும். மாறாக அது ஒரு தர்மமாக சதக்காவாக நிறைவேறும். நம்ம மேல உள்ள கடமை நீங்காம போயிடும். எனவே ஜக்காத்தை சரியான முறையில்